லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சொந்தமும் சுதந்திரமும் ஆவதாக. எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, சகேயும் வீட்டிற்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன? என கண்பானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் திருப்பி பாருங்கள். ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் சகேயு மனைவி பிள்ளைங்களை எல்லாம் குடும்பத்தோட கூட்டிக்கிட்டு வந்து காட்டத்தி மரத்துல ஏறல. முழு குடும்பமா இயேசுவை பார்க்கணும்னு தேடி வந்து நின்றான் என்று சொல்லவில்லை. ஒரு சகேயு மட்டும்தான் தேடி வருகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்த்துவிட வேண்டும், இயேசுவை கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி தேடி வருகிறான். ஆனா அவன் இயேசுவை காண விடாதபடி தடைகள் இருக்கிறது. முதல் தடை அவனுக்குள்ள இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளன். மாம்ச பிரகாரமான சரீர பிரகாரமான தடை. என கண்பானவர்களே, பல விதங்கள்ல சமுதாயத்தில் பல காரியங்கள்ல இயேசுவை காண முடியாத தடைகள் காணப்படலாம். இன்னொரு பக்கம் அவனை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் செய்கிற பணி அப்படிப்பட்ட பணி. ஆயக்காரருக்கு தலைவன். ரோமர்களிடத்தில் வரி வாங்குவதற்கான உரிமையை பெற்று ரோம அரசாங்கத்திற்கு பணத்தை செலுத்தி இவன் வரியை வாங்கி கொண்டிருக்கிறவன். ரோம ஆட்சியின் மேல் இருக்கிற வெறுப்பு இவன் மேலும் பிரதிபலிக்கப்படுகிறது. ஆகையினால் இவன் சமுதாயத்தால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டபடியினால், இவன் தள்ளி வைக்கப்பட்டபடியினால் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு சமுதாயம் ரெடி இல்லை, ஆயத்தம் இல்லை. ஆனா அவனுக்குள்ள ஒன்றே ஒன்று இருந்தது, இயேசுவை காண வேண்டும். இயேசுவை காண வேண்டும். அதெல்லாம் உடைச்சு அவன் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். அவன் பொறுப்பு பெரிய பொறுப்பு தான். ஆயக்காரருக்கு தலைவன்கிற பெரிய பொறுப்பு. அடுத்து அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவான். என கண்பானவர்களே, ஆனா அதெல்லாம் உதறிட்டு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். அவனுடைய குடும்பம் சந்தித்த காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து. என கண்பானவர்களே, இயேசுவின் பார்வை அந்த குடும்பத்தின் மேல் பட்டது. சகேயுவை கண்டது என்று சொன்னால் அந்த குடும்பத்தை கண்டது. சகேயுவை பார்த்து அண்ணாந்து பார்க்கிறார். அந்த இடத்திற்கு வந்தபோது வந்து கொண்டிருந்த ஆண்டவர் நின்று விட்டார். என கண்பானவர்களே, இன்றைக்கு
நம்முடைய குடும்பங்கள் மேல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய பார்வை பட வேண்டும். ஆண்டவருடைய கண்கள் பட வேண்டும். ஆண்டவர் பார்க்க வேண்டும். நம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கண்கள் பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். அவருடைய கண்கள் நன்மை செய்யும்படியாய் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். அந்த கண்கள் நம்மை பார்க்கும்படியாக இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களின் மேல் இறங்க வேண்டும். மறுதலித்த பேதுருவை திரும்பி பார்த்தார். அவன் மனங்கசந்து அழுது அவன் மனம் திரும்பி புதுப்பிக்கப்பட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாடையிலே சுமந்து கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை இயேசுவின் கண்கள் கண்டது. கண்ணீர் விட்டு கொண்டிருந்த விதவையின் மேல் ஆண்டவருடைய பார்வை பட்டது. அந்த பாடையை அவர் தொட்டார். வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அங்கே மரித்த அவனுக்குள் ஜீவன், கண்ணீர் விட்ட விதவையின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய குடும்பங்களின் மேல் இறங்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, சகேயுவின் குடும்பத்தை கண்ட நீர் எங்கள் குடும்பங்களையும் காணும். அவர் கண்கள் பட்டதென்றால் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும், கண்ணீர்கள் துடைக்கப்படும், மரணங்கள் இல்லை இது முடியாது முடிந்து போயிற்று என்று சொல்லி இழந்து போன காரியங்கள் மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்குள்ளே நம்பிக்கைகள் பிறக்கும். இரண்டாவதாக ஆண்டவர் சகேயுவே அடையாளம் காண்கிறார். சகேயுவே அவர் கண்டு விட்டு போகவில்லை, அவர் அடையாளப்படுத்துகிறார். மோசையை அடையாளப்படுத்தி மோசேன்னு அழைத்தார். ஆபிரகாம் அடையாளப்படுத்தி ஆபிரகாமை அழைத்தார். சாமுவேலை, சின்ன சாமுவேலை அடையாளப்படுத்தி சாமுவேலை என்று அழைத்தார். இன்னைக்கு உலகம் நம்மளை அடையாளம் கண்டிருக்குதோ இல்லையோ, சமுதாயம் நம்மை அடையாளப்படுத்துதோ இல்லையோ, நம்முடைய உறவுகள் நம்மை அடையாளப்படுத்துதோ இல்லையோ, ஆண்டவர் இயேசு நம்முடைய குடும்பங்களை அடையாளம் காண வேண்டும். சகேயுவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் குடும்பத்தை அன்னைக்கு சகேயுவின் குடும்பத்தை அடையாளம் கண்ட மாதிரி என் குடும்பத்தின் மேலும் உம்முடைய அடையாளம் காண்கிற அந்த அழைப்பின் சத்தம் என் குடும்பத்தின் மேலும் உண்டாகட்டும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடையாளப்படுத்தப்பட்ட ஆபிரகாம் சும்மா இருக்கவில்லை. அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதோடு விடாம, உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சமெல்லாம், உனக்குள் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். மோசையை அடையாளம் கண்டவர் சும்மா இருக்கல. எந்த பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு வெளியே வந்தானோ அந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து 7ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், மோசே பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். I made you God of Pharaoh. ஆண்டவர் அடையாளப்படுத்தி மோசே என்று அழைத்தார் என்றால், ஆபிரகாம் என்று அழைத்தார் என்றால், சாமுவேலே என்று தெரிந்து கொண்டார் என்றால், சகேயுவே என்று தெரிந்து கொண்டார்,
நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்த இடங்களில், எல்லைகளில், உங்களை வெட்கப்படுத்த உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லைகளில் அவர் உங்களுடைய தலைகளை நிமிர்த்தி உயர்த்துவார். உங்களுடைய குடும்பம் நிமிரும், உங்களுடைய குடும்பம் உயரும். என கண்பானவர்களே, அடுத்த ஆண்டவர் அந்த சகேயுவின் குடும்பத்தில் என்ன செய்தார்? அழைக்கிறார். அடையாளப்படுத்துறதோட விடல. He is calling the family of Zacchaeus. நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. You come down quick. சில நேரத்தில் நம்ம இறங்க வேண்டிய எல்லைகளில் இறங்க மாட்டேங்கிறோம். சில பகுதிகளில் நம்ம விட்டுவிட வேண்டிய எல்லைகளை விட்டுவிட மாட்டேங்கிறோம். We are strict with ஒட்டிக்கிறோம். இதெல்லாம் அது பாவமா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய மேட்டிமையாக இருக்கலாம். சிலருக்கு சில பெருமை, மாம்ச பெருமை, ஜாதி பெருமை, குடும்ப பெருமை. எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை கூட இருக்கு. நான் யார் தெரியுமா? Please, Zacchaeus, you come down quickly. அவர் உயர்றதுக்கு என்னை அழைப்பார்னு பார்த்தா இறங்குறதுக்கு அழைக்கிறாரு. Yes brother, yes sister, God is calling you to come down. உங்க வாழ்க்கையில நீங்க இறங்க வேண்டிய பகுதிகள் உண்டு. அவைகளிலே நீங்கள் இறங்குகிற அழைப்பு என் தேவனிடத்திலிருந்து, என் இயேசுவினிடத்திலிருந்து சகேயுவின் குடும்பத்திற்கு வந்தது. வேதம் சொல்லுது, 6வது வசனம் சொல்லுகிறது, சகேயு சீக்கிரமாய் இறங்கி. ஆண்டவர் சீக்கிரமாய்னு சொன்னார் பாருங்க, அவன் சீக்கிரமாய் இறங்குகிறான். The obedience, கீழ்ப்படிதல் பாருங்க. சீக்கிரம்னா சீக்கிரம். கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். இறங்கிக்கிட்டு தானே இருக்கேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? நினைச்ச உடனே பிடிச்சபடியில நடந்துருமா? இப்படிலாம் சகேயு சொல்லலங்க. இறங்கி வா. அவனை கண்டார், அவனை அடையாளப்படுத்தினார், அவனை அழைக்கிறார். இப்ப சொல்றார் பாருங்க, உன் வீட்டில் நான் தங்கணும். அவனிடத்தில் இடம் கேட்கிறார். அவனிடத்தில் இடம் கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் எப்படி இருக்கு? எல்லா வெளியரங்கமும் வெளிச்சமா இருக்கு. ஆண்டவருக்கு முன்னால எல்லாம் நிர்வாணமா இருக்கு. மனுஷனுக்கு முன்னால எதையும் மறைச்சிடலாம். மனுஷனுக்கு முன்னால எதையும் மறைச்சிடலாம். பாப்பன் சில மனுஷர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஸ்மோக் பண்ணிக்கிட்டு வருவாங்க எதிர, எனக்கு எதிர. இனி கண்ட உடனே என்ன செய்வாங்கன்னா, அப்படியே டக்குன்னு அதை அப்படி மறைப்பாங்க. அப்படி மறைச்சி அப்படி நசுக்கி அப்படியே அப்படி தெரியாத மாதிரி தூக்கி தூரப்படுவாங்க. மனுஷனுக்கு மறைக்கலாம், ஆனா தேவனுக்கு மறைக்க முடியாது.
இப்படி நிறைய மனுஷரை பார்த்திருக்கிறேன். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை நான் தூத்துக்குடியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு எதிராக ஒரு நல்ல ஜப கூட்டத்துக்கெல்லாம் வருவாங்க. அவங்கள ஜப கூட்டத்திலெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அந்த சிஸ்டர் அன்னைக்கு எங்கேருந்து வராங்கன்னா சினிமா தியேட்டர்லேருந்து வெளியே வராங்க. நான் கரெக்டாக அவங்க வெளியே வரும்போது நான் என்னுடைய 2 வீலரில் எதை கிராஸ் பண்ணுறேன், அந்த சினிமா தியேட்டரை கிராஸ் பண்ணுறேன். உடனே முந்தானி எடுத்து இப்படி முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. நான் பார்த்துக்கிட கூடாதுன்னு. ஆண்டவர் இடம் கேட்கிறார். ஆண்டவர் இடம் கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எந்த பகுதியையும் ஆண்டவருக்கு கொடுத்து விடுங்கள். அது எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வார ஆண்டவரை, இல்ல 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 இல்ல, அப்படியே வாங்க, அப்படியே அப்படியே அவருக்கு இடம் கொடுங்க. அப்ப என்ன நடந்தது பாருங்க. அங்கே நடந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா சுருக்கமா முடிக்கிறேன். என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேங்கிறான். நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் அதை நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேங்கிறான். பாவம் வெளியே போகுது, பரிசுத்தமாகுது. என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்னா அவன் தேவனுக்கென்று அவன் தன்னையும் தன் உடைமைகளையும் அர்ப்பணிக்கிறான். அவனும் அவன் உடைமையும் ஆண்டவருக்கு சொந்தமாகிறது. அவனில் இருந்து அக்கிரமம் வெளியே போகிறது, அநியாயங்கள் வெளியே போகிறது. அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நம்ம வீட்டுக்குள்ள இயேசு வந்தா என்ன நடக்கும்? இதான் நடக்கும். இப்ப இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அவர் இழந்து போன சகைவை அவர் பெற்றுக்கொண்டார். சகையு தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். இதான் ரகசியம். ஆண்டவர் சகைவை இழந்திருந்தார், அந்த சகைவை அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு இல்லைங்கிறதுனால சகைவு நிறைய இழந்திருந்தான். இப்ப அதெல்லாம் யார் பெற்றுக்கொண்டா? சகைவு பெற்றுக்கொண்டான். This is the beauty of the family which have in Jesus. இயேசுவை தன்னகத்தை கொண்ட குடும்பத்தினுடைய அழகும் அதிசயமும் அற்புதமும் இதுதான். என கண்பானவர்களே, அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் எதை செய்தாரோ அதை இன்றைக்கு சகைவின் குடும்பத்தில் செய்ததை இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் செய்ய, நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவர் செய்ய, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் செய்ய, ஒரு நிமிஷம் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அவருடைய முகத்தை பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ஆமென். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. தேங்க்யூ லார்டு, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இந்த வார்த்தை பிரவேசிப்பதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இந்த வார்த்தையை அனுப்புகிறோம். இந்த வார்த்தை கடந்து செல்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கு தொடப்படுவதாக உம்முடைய வார்த்தையினால். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள குறைவுகள், ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள குறைவுகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிறைவடையும்படியாய், நிறைவாகும்படியாய்
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்கிற வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இறங்கி வருவதாக. உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் மேன்மைப்படுத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்களை மேன்மைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி. விசுவாசத்தோடு ஒவ்வொரு குடும்பங்களின் எல்லைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை கண்டு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறேன். ஊழியனாக உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. என் ஆண்டவர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.